வாழ்வழிக்கும் தேவனாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் ஆண்டவர் அருளிய வார்த்தையோடு கூட உங்கள் இடைபடுவது எத்தனை சந்தோஷம். இன்றும் கூட பரலோகத்தில் காணப்பட போகிற 12 கற்களில் ஒன்றாக இருக்கிற சுவர்ண ரத்தினம், கிரைசோலைட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இதனுடைய நிறம் பச்சை கலந்த பிரகாசமுள்ள பொன்னிறமாய் இருக்கும். இந்த பொன் விசுவாசத்தை குறிக்கக்கூடியது. 1 பேதுரு 1:7 நீங்கள் வாசிப்பீர்களால் தெரியும். பச்சை சமாதானத்தின் செழிப்பையும் குறிக்கக்கூடியது என்று எரேமியா 17:8 சங்கீதம் 52:8 நாம் வாசிக்கிறோம். இந்த பொன் அக்கினியினால் சோதிக்கப்பட்டு விலையேற பெற்றதாவது போல நம் விசுவாசமும் அக்கினி போன்ற சோதனை மூலமாய் விலையேற பெற்றதாகிறது. நம்முடைய ஜீவியத்தில் அக்கினி சோதனைகளூடாக கடந்து சென்றிருப்பதுதான் விசுவாசத்தின் பரீட்சை. விசுவாசம் சோதிக்கப்பட்ட போது ஜாக்கிரதை, நம்பிக்கை, பொறுமை, சகிப்புத்தன்மை, கீழ்ப்படுதல் போன்ற ஆவிக்குரிய தன்மைகளும் அதோடு கூட சோதனை வழியாய் சென்றதையும் அறிவார்கள். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்வர்களை பின்பற்றுகளாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம் என்று எபிரேயர் 6:11-12 வாசிக்கலாம். விசுவாசம் என்பது நம்முடைய இருதயங்கள் தேவ வசனத்தினால் பிறப்பிக்கப்பட்ட ஒரு குழந்தை போல இருக்கிறது. ரோமர் 10:17 முதலாவதாக அந்த விசுவாசம் தேவனையும் அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வளர்ச்சி அடையும்படியாக என்று 2 பேதுரு 1:3-4 வாசிக்கலாம். விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளினால் நற்போதங்களினால் போஷிக்கப்பட வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 4:6 வாசிக்கலாம். விசுவாசம் எவ்வித குறைமின்றி செழித்து வளரும். தங்கள் நல்மனசாட்சியை பாதுகாத்துக் கொள்ளாமல் தங்கள் விசுவாசத்தில் வளர்ச்சியடைய முயற்சி செய்பவர்கள் தங்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறார்கள் என்று 1 தீமோத்தேயு 1:19 நாம் வாசிக்கலாம். தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றும் பரிசுத்த ஆவியானவருடன் விசுவாசமானது நெருங்கிய ஐக்கியம் வைத்துக் கொள்ள வாஞ்சிக்கிறது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசத்தை குறித்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 5:6 வாசிக்கிறார். விசுவாசமானது அன்பினால் பாதுகாக்கப்படுகிறது. நம்முடைய எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளும்படியாக தேவ அன்பு நம்முடைய விசுவாசத்தை தேவ வல்லமையினால் பலன் கொள்ள செய்கிறது. ஆகவேதான் ரோமர் 8:37 இவை எல்லாவற்றின் உபத்திரங்களிலும் கஷ்டங்களிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறோம், முற்றிலும் ஜெயங்கொள்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த அன்புதான் எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளுவதற்கு நம் விசுவாசத்திற்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்மை கட்டி எழுப்பும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று யூதா 20 வாசிக்கலாம். எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்றும்படியாக தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதன் மூலம்தான் எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியாக நம் விசுவாசத்தில் பலப்படுத்தப்படுகளாக இருக்கிறோம். அனுதின பூமிக்குரிய தேவைகளுக்காகவும் கூட தேவனை நம்புவதற்கு நமக்கு விசுவாசம் தேவையாயிருக்கிறது. காட்டுப்புல்லுக்கு தேவையானதை கொடுக்கவும் அதற்காக கவலைப்படும் தேவன் உண்மையுள்ளவராய் இருப்பாரானால் நம்முடைய பூமிக்குரிய தேவைகளையும் அருள் செய்வார். அவர் எவ்வளவு அதிகமாய் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மத்தேயு 6:30 நாம் வாசிக்கலாம். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, நாம் தேவன் பேரில் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறோம், அதில் எவ்வளவு உறுதியாய் இருக்கிறோம். சொர்ணரத்தின கல்லானது நம்முடைய விசுவாசத்தின் அடையாளமாய் இருக்கிறது. நாம் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க இருக்க பொன்னை போல சோதனைகள் மூலமாய் பிரகாசிக்கப்படுகிறோம் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் இப்படி சோதனைகள் வழியாய் சோதிக்கப்பட்ட எல்லாருடைய விசுவாசத்தின் பலனை ஒரு அஸ்திபார கல்லாய் காண முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பின் பரலோக பிதாவே, சொர்ணரத்தினத்தின் பொன் விசுவாசத்தை சோதிப்பதை குறித்து எங்களோடு கூட நீ பேசினேன். எங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொன்னை போல மிளரவும் உம்முடைய ராஜ்யத்தில் விசுவாசத்தினாலே அந்த நித்திய நகரத்தில் ஒரு அஸ்திபாரக்கல்ல மாறவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.